அதிசயம் ஒண்டர் 16 வருடங்கள் பசியே எடுக்காமல் ஒரு பெண். நோ தண்ணீர், நோ சாப்பாடு, மிரண்டு போன மருத்துவர்கள். எத்தியோப்பியா தான், வேற எங்கேயும் இல்லை. எத்தியோப்பியாவில் கடந்த 16 ஆண்டுகளாக ஒரு பெண் உணவு மற்றும் தண்ணீர் குடிக்காமல் உடல் நலத்துடன் உயிர் வாழ்ந்து வருகிறார். ஒருவேளை உணவை உட்கொள்ளவில்லை என்றாலே பலருக்கும் பயம் வந்துவிடுகிறது. உடலில் அன்றாடம் எத்தனை கலோரி தேவை என எடை போட்டு சாப்பிடுவர்கள் இருக்கிறார்கள். யூடியூபில் சில சாப்பாட்டு ராமான்களை பார்ப்பதற்கென்றே தனி ரசிகர் பட்டாளம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் ஒரு பெண் கடந்த 16 வருடங்களாக உணவு எதையும் சாப்பிடாமல், அவ்வளவு ஏன் பச்சை தண்ணீர் கூட பல்லில் படாமல் வாழ்ந்து வருகிறாள் என்றால் நம்ப முடிகிறதா? இது ஏதோ பொய் செய்தி அல்ல. கின்னஸ் புத்தகத்தில் உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றுள்ள செய்தி. இவர் யார்? எங்கே இருக்கிறார்? எத்தியோப்பியாவில் உள்ள ஜிம்மாவிலிருந்து 4 மணி நேரம் காரில் பயணித்தால் அமயர் என்ற சிறிய கிராமத்தை அடையலாம். அங்குதான் இந்த பெண் வாழ்ந்து வருகிறார். அவர் பெயர் முழுவர்க் அம்பாவ். இவர் 10 வயதாக இருக்கும்போது ஒரு நாள் சிகப்பு பருப்பு குழம்பை போட்டு சாப்பாடு சாப்பிட்டார். அதுதான் அவர் கடைசியாக சாப்பிட்ட உணவு. அதற்கப்புறம் அவருக்கு பசியே எடுக்கவில்லை. தாகம் கூட ஏற்படவில்லை. அவரை ஏன் என்று பல மருத்துவர்கள் சோதித்தும் யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதை பார்த்த உலக புகழ்பெற்ற யூடியூபர் ட்ரூபின்ஸ்கி அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரிடம் அவர் விசாரித்தார். அவரது சகோதரர்கள் என அனைவரும் அந்த செய்தியை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். 10 வயதில் பசியை மறந்த இவர் 16 ஆண்டுகளாக ஆரோக்கியமான தனது அன்றாட வாழ்க்கையை நடத்தி வருகிறார். எத்தியோப்பியா வறுமையான நாடுதான். அப்படியான நாட்டில் உணவு பஞ்சமென மக்கள் அவதிப்படுகிறார்கள். அந்த கவலை முழுவர்க் அம்பாவுக்கு ஏற்படவே இல்லை. அது எப்படி இத்தனை வருடங்களாக தண்ணீர் கூட குடிக்காமல் உயிர் வாழ முடியும்? இந்த புதிருக்கு மருத்துவர்களால் விடை கூட காணவே முடியவில்லை. பலரும் பரிசோதித்து கண்டுபிடிக்கவும் முடியவில்லை. பல சுகாதார வல்லுநர்கள் பார்த்து பரிசோதனை செய்துவிட்டனர். அதற்கும் விடை கிடைக்கவில்லை. முழுவர்க் இதை கடவுளின் செயல் என்று சொல்லுகிறார். இவரை இந்தியா, கத்தார், துபாயைச் சேர்ந்த மருத்துவர் கூட மருத்துவ ரீதியாக பரிசோதித்துள்ளனர். பாகம் 2 நாளையும் பார்க்கலாமே இந்த அதிசயங்களை.